MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். டோட்டல் இந்தியன் ஆர்மியில் இருக்க எல்லா ராணுவ வீரர்களுமே இதுதான். அவங்களோட மனைவி தான் அவங்களுக்கு ஒரு போன். அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆர்மினா வேணாம், நான் ஒரே இதாக இருந்துட்டேன். கட்டினா இவங்க தான். ஏன்னா இவங்க பார்த்து ஃபஸ்ட் டைமே ஓகே சொல்லிட்டாங்க, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. கல்யாணம் முடிஞ்சு 9 நாள் தான் என் கூட இருந்தாங்க. உடனே போயிட்டாங்க. 1 மாதம் போனது, இன்னும் 1 மாதம் இருக்கு நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அங்கே போக 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 ஐயோ இன்னும் 5 நாள் தானா, இனி 4 நாள் தானா, இனி 3 நாள் தானா அப்படின்னு. இப்போ எப்படா வருவாங்கன்னு ரீசெண்டாக எடுத்தால் போட்டால் அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவேன். லெட்டரில் வச்சு அனுப்பிவிடுவாங்க. அந்த லாஸ்ட் டே இருக்கு, நாளைக்கு நான் கிளம்பணும். அந்த லாஸ்ட் டே வீட்டில் யாருமே தூங்க மாட்டாங்க. ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டாட்டா காட்டிட்டு அந்த லாஸ்ட்டு முடிவுடைய என்ன ஆச்சு அந்த ஃபோன் கால் இன்சிடென்ட்? ஃபோன் பேசும்போது அங்கே ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பூகம்பமே இவ்வளோ பாதிச்சிருக்குங்கிற மாதிரி அங்கே நடந்த நிகழ்வுலாம் நான் சொல்ல முடியாது. என் தலைக்கு போகக்கூடிய புல்லட்டும் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த ஒரு மொமெண்ட் வந்து லைக் ரொம்ப நீங்க இது இருந்திருக்கணும் இல்லைன்றது இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்றீங்க. அவங்க அப்பா இறந்ததுக்கு இல்லை. மிலிட்ரிக்காரனுக்கு ஒரு 2 குடும்பம் இருக்கும். பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இவங்க குடும்பம், அதுக்கப்புறம் அங்கே போயாச்சுன்னா அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லேருந்து எல்லாமே பாப்பா வர முடியல. கார்கில் அந்த டைம் ஓங்கி அடி கொடுப்பாங்க. என் பொண்ணு அடி கொடுத்து இந்த அழக்கூடிய சவுண்ட் அவங்க கேட்கட்டும் அப்படின்னு. அந்த காலத்தில் இங்கே மொபைல்லாம் கிடையாது, ஒன்லி லெட்டர்ஸ். ஒரு லெட்டர் அப்படி லெட்டர்லாம் சொல்லக்கூடாது. அந்த இவ்வளோ பண்டல் தான் ஒரு லெட்டரில். ஓரா 4 மணிக்கே எழுப்புனாங்க டாடி, இல்லை எனக்கு கம்ப்ளைண்ட் வரும் அங்கேருந்து. அதுக்கு தனிப்பட்ட முறையில் பேப்பர் எழுதி அனுப்புவோம். இன்னைக்கு டாடி மம்மி பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க அப்படின்னு நான் சொல்லி எழுதி விட்டுருவோம். ஆரம்பிக்கிறவங்க மாதிரி ஒய்ஃபை லவ் பண்ணக்கூடியது யாருமே இருக்கவே முடியாது. நான் அடிச்சு சொல்கிறேன், ஐ லவ் யூ. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன? ஒரு மிகப்பெரிய சேவை செய்யக்கூடிய மிலிட்ரியில வந்து இவர் தொண்டாட்டியிருக்காரு. ரிட்டையர்ட் கேப்டன் குமார் அவர்களும் அவர்களோட மனைவி ஜோதி அவர்களும் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு தமிழா ஷோவில் நீங்கள் 2 பேரும் பேசுகிறத பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் மேம் பேசினாங்க. அவங்க பேசும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருந்துச்சு. உங்கள் கூட சேர்ந்து வீட்டில் பார்த்த ஒவ்வொரு மனைவியும், ஒவ்வொரு அம்மா, ஒவ்வொரு மகள், இந்த நேரத்தில் வந்து அவங்களோட கணவனோ இல்லை பையனோ இல்லை தம்பியோ யாரோ அங்கே பார்டரில் நமக்காக இருப்பாங்க. அதை நினச்சி கண்டிப்பாக கண்ணீர் விட்டுருப்பாங்க. அவ்வளோ எமோஷ்னல் ஆச்சு அந்த உங்ககிட்ட ஃபஸ்ட்டு எனக்கு இதை கேட்டுட்டு தான் தொடங்கணும்னு இருக்குது. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரோட மனைவியாக இருக்கும் பொழுது அதில் எவ்வளோ சாக்ரிஃபைசஸ் இருக்குது? நிறைய. எதுக்குமே அவங்க கூட இருக்க மாட்டாங்க. நம்ம தான் எல்லாமே பார்க்க வேண்டியதாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, எதுனாலும் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு, ஏதாவது வாங்கி பிள்ளைங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட நம்ம தான் போக வேண்டியது இருக்கும். அப்போ நான் தனியாக தான் இருந்தேன். யாரும் என் பக்கம் என் கூட இல்லை, தனியாக இருந்து எல்லாமே நம்ம தான் வச்சு நிறைய பண்ணணும். வருஷத்துக்கு 2 மாதம், அது 2 மாதத்தை பிரித்து எடுப்பாங்க. ஃபஸ்ட்டு 1 மந்த் எடுப்பாங்க, 6 மந்தில் 1 மந்த் லீவ் வருவாங்க. அப்புறம் 6 மந்த் கழித்து இன்னும் ஒரு 1 மந்த் லீவ் வருவாங்க. அப்படி வருஷத்தில் 2 மாதம் அந்த லீவு தான். அந்த லீவில் பிள்ளைங்களோட ஜாலியாக வெளியில் போக சுத்த அப்படி தான் இருப்போமே தவிர அந்த எதை கவலைப்படக்கூடாது, அந்த மாதிரி பிள்ளைங்களை திட்டக்கூட மாட்டாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்களை ஜாலியாக வைக்கணும் அப்படின்னு தான் இருப்பாங்க. மற்றபடி படிக்கிறதுலேருந்து சரி, என்ன அடி கொடுத்தா ஏதாவது இப்படி போகணும், அப்படி அது செய்யணும் இது செய்யணும்னு சொல்ல எல்லாமே நான் தான். இப்போ நான் எனக்கு வருஷத்தில் 2 மாதம் ஆனுவல் லீவ், ஒரு மாதம் சிஎல். அந்த ஆனுவல் லீவுன்னு சொல்கிறது ஆக்சுவலிட்டி கிடச்சிரும். சிஎல் ஒர்க்லோடு ஜாஸ்தி இருக்கிறதுனால சில நேரத்தில் நம்மளால் நிறைய கமிட்மெண்ட் வர்றதுனால லீவு கிடைக்காம போயிடும். என்னை பொறுத்தவரை நான் அந்த 2 மாதம் தான் வீட்டுக்கு பார்க்குறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் சம்பளமாக அவங்களுக்கு அனுப்பிட்டு அதை வச்சுட்டு அவங்கள ரோல் பண்ணுறது இவங்களுக்கு தான் நிறைய கஷ்டம். ஏன்னா அது எந்த விதமான நல்ல காரியமாக இருக்கட்டும், துக்க காரியமாக இருந்தால் கூட என்னால் கரெக்ட் டயத்தில் வர முடியாது. எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க. அதனால் என்னோட மனசில் நான் மட்டும் கிடையாது, டோட்டல் இந்தியன் ஆர்மியில் இருக்க எல்லா இராணுவ வீரர்களும் இதுதான். அவங்களோட மனைவி தான் அவங்களுக்கு ஒரு போன்.
இப்போ எவ்வளோ வருஷம் சர்வீஸ் இருந்திருக்கும் சார் உங்களது ஆர்மியில்? 28 20 வயசில் ஜாயின் பண்ணி 48 இயர்ஸில் நான் வெளியில் வரேன். ஒரு 3ஆவது வருஷம் 93ல் நான் மேரேஜ் பண்ணிட்டேன். 90ல் ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். 3ஆவது வருஷத்துல மேரேஜ் பண்ணிட்டேன். ஆர்மியில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணம்? ஆமாம். காதலா லவ் மேரேஜா? அரேஞ்ச் வித் லவ் அப்படி தான் சொல்லணும். நைஸ். அரேஞ்ச், அதுக்கப்புறம் லவ்வா மாறி இருக்கு. பார்த்து ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் கேப் கிடச்சிச்சு. அந்த 6 மாதம் நிறைய வாழ்ந்தோம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒரு ஆர்மி ஆஃபீஸரை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு மாப்பிள்ளலாம் பார்த்துட்டு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சு? எதை வச்சு ஓகே பண்ணீங்க? பிடிச்சிருந்துச்சு. ஆர்மினா அங்கேயே இருப்பாரு, நம்ம கூட இருக்க மாட்டாரு. அப்போ எங்கள் அப்பா சொன்னாங்க, ஆர்மினா வேணாம், கட்டி கொடுக்க வேணாம், ஏன்னா அவங்க வந்து 6 மாதம் இருப்பாங்க, அங்கே போயிடுவாங்க, அது பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்தே வாழ முடியாது அப்படின்னு. நான் ஒரே இதாக இருந்துட்டேன், கட்டினா இவங்க தான் கட்டுவேன் அப்படின்னு. ஏன்னா இவங்க பார்த்து ஃபஸ்ட் டைமே ஓகே சொல்லிட்டாங்க, என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க. வந்தாங்க, எனக்கு 19 வயசுலேயே கல்யாணம். நேரடியாகவே பொண்ணு கேட்டாங்க. சரி ஓகே சொல்லி வெத்தலை பாக்கு மாற்றுவாங்கல்ல, அது மாதிரி மாற்றிட்டு போயிட்டாங்க. போய் 6 மாதம் கழிச்சு தான் அப்புறம் தான் வந்து நவம்பரில். அந்த 6 மாசத்துல தான் இந்த காதல். அது அதுக்கு ஒரு இது சொல்ல அன்லிமிட்டெட். அன்லிமிட்டடா? இப்படி தான் சொல்லணும். ஏன்னா நான் இப்போ வந்து மணிப்பூரில் இருந்தேன். மணிப்பூர், நாகாலாண்டு, அது வந்து பயங்கரம். இது இந்தியாவிலே மோஸ்ட், அதாவது டேஞ்சர் டெரரிஸ்ட் சொல்லியாச்சுன்னா அங்கே தான். அதெல்லாம் இப்போ கூட பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்குது அந்த மாதிரி. அப்போ நாங்கள் போகும்போது அப்போ தான் பீக், அது பயங்கரம் சீரியஸான டைம். இப்போ நான் ஜாயின் பண்ணி 3 வருஷம் 93ல் நாங்கள் மணிப்பூர் போயிட்டேன். மணிப்பூரில் தான் கல்யாணம் ஆச்சு. அப்போ அங்கே அந்த சுச்சுவேஷனை ஸ்பேஸ் பண்ணி இருக்கும்போது கிடைக்கிற அந்த டயத்தில், ஆனால் ஒன்று அந்த காலத்தில் எங்கள் மொபைல்லாம் கிடையாது, ஒன்லி லெட்டர் வரும். அது ஆக்சுவலி ஒரு லெட்டர் அப்படி லெட்டர்லாம் சொல்லக்கூடாது, அது வந்து நிறுத்து தான் பார்க்கணும். என்ன அப்படி இவ்வளோ பண்டல் தான் ஒரு லெட்டரில். அந்த டைம்ல ஃபோன் கிடையாதுல்ல, ஸோ காதல் கடிதம் தான் நீங்கள் எழுதிட்டு இருந்திருக்கீங்க. என்ன மனசில் நினைக்கிறோமோ எழுதி 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 அது நிறைய பேப்பராக சேர்த்து அனுப்புவாங்க. நானும் அதுக்கப்புறம் ரிப்ளை, இவங்க 1னா +2, என்ன ஒரு பேப்பர் அனுப்புனாங்கன்னா 2 பேப்பர் அனுப்புவேன், அது டவுட்டே வேணாம். 10னா 20 எங்கே டைம் கிடைக்குதோ. குடும்பம்லாம் வெயிட் போட்டு ஸ்டாம்ப் ஓட்டுவாங்க, வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ஸ்டாம்ப் அதிகமாக ஓட்டணும் அப்படின்லாம் வாங்கி எனக்கு வெட்டியிருக்காங்க. என்ன சார் எழுதுவீங்க அவ்வளோ பக்கமா? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இப்போ என்ன, அவங்க ஒரு பேப்பர் எழுதா நீங்கள் 2 பேப்பர் எழுதுவேன்றீங்க. லவ் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வர்றது தான், நீ அழகு, அது இது, நிலவே அது இங்கே, அப்படி நீ என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், நான் வந்துடுவேன் அப்படி. எங்களோட லெட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக போகும். எப்படின்னா அது நம்ம எழுதிட்டோம்னா அதுக்கு ஒருத்தர் செக் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பார். அந்த லெட்டரை செக் பண்ணி அவர் இனிஷியல் பண்ணுவார், இந்த லெட்டர் ஓகே, இதில் எந்த விதமான தவறாக எதுவுமே எழுதவே இல்லை, ஏதோ ஆர்மி சம்மந்தமாக எதுவுமே கிடையாது இந்த இதில், இதை நீங்கள் அனுப்பலாம், போஸ்ட் பண்ணலான்னு ஒருத்தர் கொடுப்பாங்க. அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது வந்து 99 APOன்னு சொல்லுவாங்க, கல்கட்டா சைடு அங்கே போகும். கல்கட்டா அங்கே ஒரு ஸ்கேன் ஆகும், ஸ்கேன் ஆகிட்டு சென்னை வரும், சென்னையில் அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். இவ்வளோ நடக்கும். ஆனால் கூட அதெல்லாம் பற்றி எங்களுக்கு நினைப்பே வந்ததே கிடையாது. 2 மாதம் லீவ் முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த டாட்டா காட்டிட்டு அந்த லாஸ்ட்டு முடிகிற வரைய போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அதை நினச்சிக்கிட்டே போவோம். எப்போ நம்ம போய் ரிட்டன் போய் அந்த போஸ்ட்டில் போயிட்டு நம்மளோட டீமோட, மிலிட்ரிக்காரனுக்கு ஒரு 2 குடும்பம் இருக்கும். ஒன்று வீட்டுக்கு வந்தாச்சுன்னா இவங்க குடும்பம் மெயின், அதுக்கப்புறம் அங்கே போயாச்சுன்னா அங்கே இருக்க சோல்ஜர்ஸ்லேருந்து எல்லாமே ஆஃபீஸர் வரைய ஒரே குடும்பமாக நாங்கள் செயல்படுவோம். இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நீங்கள் ஏற்றி விடும் போது. இப்போ கல்யாணம் முடிஞ்சு 9 நாள் தான் என் கூட இருந்தாங்க, உடனே போயிட்டாங்க. ஏறிட்டு அவ்வளோதான், 20 நாள் லீவில் வந்தாங்க. அந்த கல்யாண வேலைகள் அது இதுன்னு பார்க்குறதுக்கு 10 நாள் போயிடுச்சு. கல்யாணம் முடிஞ்சு 9 நாள், 3 நாள் அவங்களுக்கு ட்ராவல் வேறு பண்ணணும். அதனால அந்த 9 நாள் இருந்துட்டு கரெக்டாக அங்கே போய் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு வேண்டி 3 நாள் வேணும்னு சொல்லிட்டு அந்த 9 நாள் இருந்துட்டு உடனே கிளம்பிட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப சங்கடமாக இருந்து, ரொம்ப அழுதேன். அப்போல்லாம் ஃபஸ்ட் டைம்னால ரொம்ப சங்கடமாக இருக்கும். அப்புறம் போயிட்டு 3 மாதம் கழிச்சு வந்து 2 மாதம் லீவில் வந்தாங்க. அப்பாடா, அப்போ தான் நிம்மதியாக இருந்துச்சு. அப்போ வந்துட்டாங்க, 2 மாதம் நம்ம கூட இருப்பாங்க. 1 மாதம் போனது இன்னி 1 மாதம் இருக்குது நம்ம கூட இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். அந்த போக 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 ஐயோ இன்னி 5 நாள் தானா, இன்னி 4 நாள் தானா, இன்னி 3 நாள் தானா அப்படின்னு போகும்போது சரி. அந்த லாஸ்ட் டே இருக்கு, நாளைக்கு நான் கிளம்பணும். அந்த லாஸ்ட் டே வீட்டில் யாருமே தூங்க மாட்டாங்க. அது மெயின் வந்து இவங்க தான், அம்மா தூங்க மாட்டாங்க, இவங்க தூங்க மாட்டாங்க, குழந்தைய தூங்காது. ஏன்னா தெரியும் அவங்களுக்கு நாளைக்கு நான் போகிறேன்னு. அந்த நைட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி போகும். அது சொல்கிற பயங்கர ஃபீலிங்காக போகும், ஃபீலிங் அண்ட் எமோஷனலாக போகும். எனக்குன்னு இல்லை, எல்லாத்துக்குமே இதே கண்டிஷன். இப்போ ரிலீஸ் ஆன அமரன் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு சீன் இருக்கும், அவங்க ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும் போது முகுந்த் முகுந்த் முகுந்த்னு சொல்லி அவங்க அப்படி கத்துவாங்க. அது ரியலாக நீங்கள் வந்து அதே அவங்களுக்கும் நடந்திருக்கு, அதே கதையை நீங்களும் வந்து சொல்கிறீங்க.
அது என்ன ஆச்சு அந்த ஃபோன் கால் இன்சிடென்ட்? அது அந்த டைமில் ஒரு ஐயோ எனக்கு நீங்கள் சொல்லுங்க. அது ஃபோன் பேசும்போது அங்கே சொல்ல முடியல. அந்த ஒரு நிகழ்வை சொன்னால் அடுத்த நிமிஷமே அவங்க அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஏன்னா அன்றைக்கி நான் கால் பண்ணுறேன். ஆக்சுவலி நாங்கள் ஒரு ட்ரைனிங் பர்பஸ்க்கு போய் நிற்கிறோம், எல்லாம் ஃபுல் வண்டியோட லோட் பண்ணி எல்லாம் நிற்கிறோம் போகிறதுக்காண்டி. திடீர்னு நம்ம எல்லாம் கொஞ்ச நேரம் பிரேக் கிடச்சி எல்லாம் ரிஜிஸ்டரில் என்ட்ரி பண்ணுவாங்க, எத்தனை வெஹிக்கிள் போகுது, எத்தனை பேர் போகிறோம். அந்த என்ட்ரி பண்ணுற டயத்தில் ஒரு பூகம்பம். அப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், நான் வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு பூகம்னா ஃபுல் அங்கே இருக்க மரம்லாம் அப்படியே ஃபுல்லாக கீழே வந்த மாதிரி, வண்டியெலாம் அப்படியே கீழே போயிட்டு ஒரு செகண்ட் அப்படி கீழே போய்ட்டு அப்படி திருப்பி வந்து நின்றுச்சு டக்குன்னு. இவ்வளோ தான் நடந்துச்சு. அப்போ பூகம்பம்னு கத்துறோம், எல்லாரையும் பூகம்பம் ஓடு எல்லோரும் பொசிஷன் ஆகுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பேசணும். அப்போ கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. அந்த கத்துனது இவங்களுக்கு கேட்டுருச்சு, கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அப்போ 10th படிக்கிறாங்க, அந்த படிக்கிறதுனால டிவி வேறு வீட்டில் கிடையாது, பக்கத்து வீட்டில். இவர் பேசும்போது என்ன சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சு? அவங்க சவுண்டு ஓன்னு கத்துறது கேட்டுச்சு. அதுக்கப்புறம் சவுண்டு இல்லை. சரி ஏதோ வேறு ஏதோ அவங்க சில அவங்க பசங்கள்ட்ட எல்லாம் கத்தும் போதும் யார்கிட்டயும் ஆஃபீஸர்கிட்ட யாராவது பேசும்போது கூட அந்த சவுண்டு கேட்கும் பேசுகிறதெல்லாம். அப்புறமேட்டு எங்கள்கிட்ட திருப்பி பேசுவாங்க. அது பேசிகிட்டே இருக்கும்போதே ஓன்னு கத்துறது அப்படி கட் ஆயிடுச்சு. நான் ஹலோ ஹலோ ஹலோன்னு கத்திக்கிட்டு இருக்கேன், கேட்கல. சரின்னு சொல்லிட்டு அப்போ சாதாரணமாக தான் ஃபோனு இதாக இருக்கும்போது சொல்லிட்டு அடங்கி விட்டுட்டேன். விட்டு ஈவினிங் போல் சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, அந்த அண்ணா சொல்கிறாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் இருந்த இடத்துல தாமே சிக்கிமில் பூகம்பம் வந்திருக்கான், அந்த ஸ்பிளாஷ் நியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னு. ஐயோன்னு சொல்லிட்டு நான் ஓடி போகிறேன் பக்கத்து வீட்டில். ஏன்னா என் வீட்டில் டிவி கேபிள்லாம் கட் பண்ணிட்டு இருந்தனால பார்க்க முடியல. அது வரைக்கும் சாதாரணமாக நான் ஃபோன் அடித்து பார்த்துட்டு சரி எடுக்கலைன்னு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் பதட்டம் வந்துருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டேன். அவங்கெல்லாம் அந்த வீட்டுக்காரங்களே சொன்னாங்க, ஒன்றும் இல்லை இருக்காதும்மா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்துட்டேன். வந்தாலும் மனசு கேட்காது, திருப்பியும் ஓடி போவேன். ஃப்ளாஷ் நியூஸில் வேறு ஏதாவது போடுறாங்களா, வேறு ஏதாவது யார் இறந்தது மாதிரியா ஏதாவது போடுறாங்களான்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு அப்புறம் எதுவுமே இருக்காது. என்னாலும் திருப்பியும் ஒரு நாளைக்கு ஃபுல்லாக போச்சு, அடுத்த நாளும் போகுது. பார்த்தா ஃபோனே வர மாட்டேங்க. திருப்பி நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன், சும்மா அடித்து பார்ப்பேன், அந்த நம்பருக்கு வராது. ஏன்னா இவர் லேண்ட்லைன் மாதிரி இருக்கக்கூடிய இதில் பண்ணதுனால அங்கே உள்ள எல்லா இதுவும் பவரில் இதெல்லாம் கட் ஆகிடுச்சு. 4 நாள் கழித்து 4ஆவது நாள் ஃபோன் பண்ணுறாங்க. ஹலோன்னு தான் கேட்டேன், உடனே அழுகலாம். ஒன்று அழுதுட்டு அது ஒன்றும் இல்லடி நான் எல்லாம் சரியாயிடுச்சுன்னு அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க. ஆமாம் நான் இருந்த இடத்துல தான் வந்துச்சு, அப்படியே அந்த நான் நிற்கக்கூடிய போஸ்டெல்லாம் அப்படியே சாஞ்சிட்டு அப்படியே நிமிர்ந்துச்சு அப்படி சொல்ல வந்தால் ஐயோன்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவே முடியலை. அந்த டைமில் ஏதாவது ஆகியிருந்தாலா அப்படிங்கிற ஒரு ரொம்ப இதாக இருந்துச்சு. 4 நாள் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பயம்னா 4 நாள் கழிச்சு தான் எனக்கு பேசுகிறதுக்கு சந்தர்ப்பம். அந்த 4 நாளில் இவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. குழந்தைங்க சாப்பிடாம கொள்ளாமல், பிள்ளைகள்லாம் சாப்பிடாம 2-3 நாள் ரொம்ப அவஸ்தைப்பட்டிருக்காங்க. அப்புறமே தான் தெரிஞ்சிச்சு எனக்கு. அதை சொன்னாலே எப்பயுமே வைப்ரேட் ஆகிடுவாங்க, ஒரு மாதிரி ஃபீல் அந்த கண்டிஷன் போயிடுவாங்க. மற்றதெல்லாம் நான் நேரில் தெரியாதுல்ல அவங்க என்ன நடக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு. இது அந்த ஃபோன் மூலமாக எனக்கு கேட்டனால நம்ம பேசிகிட்டு கூடிய டைம் தானே இப்படி ஆச்சு. அப்போ அவங்க இருந்த இடத்துலலாம் அப்படி ஆகிருக்குது போல், அதனால தானே உடனே கட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்லேயே எனக்கு பயம் வந்துடுச்சு. எதாவது ஆகிருக்குமோன்னு அந்த 4 நாள் ரொம்ப துடிச்சிட்டேன். நான் மேக்ஸிமம் எதையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இவங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஒரு பூகம்பமே இவ்வளோ பாதிச்சிருக்குன்னு ரொம்ப அங்கே நடந்த நிகழ்வுலாம் நான் சொல்ல முடியாது. நிறைய சொன்னால் அப்புறம் நான் இப்போ ரயில்வே ஸ்டேஷனில் கொஞ்சம் அழுகிறது நிறைய ஆகிடும், அப்புறம் விடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகும்னு தெரியும். எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். அந்த ஒரு ஃபோன் கால் மாதிரி இன்னும் நிறைய ஃபோன் கால் அப்படி இருந்திருக்கா, இல்லை அது ஒன்று தான் அந்த ஒரு ஃபோன் கால்? அதுதான் நிறைய இன்ஸ்டன்ட் நடந்திருக்குது. ஒரு வாட்டி சொன்னாங்க, இப்படியாங்க என் தலைக்கு போகக்கூடிய புல்லட்டும் இப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னதே கிடையாது. ஒரு வாட்டி சொல்லி அதுலேருந்து மறைச்சிட்டாங்க. என்ன நடந்தாலும் சொல்ல மாட்டேன், இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் சொல்ல மாட்டேன். அன்றைக்கி நான் ஜி தமிழில் கூட சொல்லியிருந்தேன். அதே தான், நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கும்போது மேண்டர் சென்டரில் இருந்தோம். அப்போ நான் கொண்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரொம்ப காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் அன்றைக்கி. அதனால தான் அந்த வண்டி மேலே ஆக்சுவலாக அட்டாக் ஆச்சு. அந்த காஸ்ட்லி எக்யூப்மெண்ட்ஸ் மேலேயே ரவுண்டு போயிடுச்சு, அதெல்லாம் அடிச்சிருச்சு. ஆனால் முன்னால் அந்த கண்ணாடிலாம் உடஞ்சிச்சு, அந்த டிரைவருக்கு அடிக்கல, அது பக்கத்தில் இருக்க எனக்கு அடிக்கல, மேலே பறக்குது ரவுண்டு. ஆனால் மேலே ஒன்றும் படலை. நம்ம பெருசாலாம் சொல்கிறதுக்குல நாங்கள் இப்படிலாம் தப்பிச்சிட்டலாம் கிடையாது, போயிடுச்சு அவ்வளோதான். அது ஒரு சக்தி தான். அடித்து போயிடுச்சு. நாங்கள் ரிட்டன் எடுத்து அவங்களுக்கு ஃபயர் பண்ணோன்னா இல்லை எல்லாம் ஓடிட்டான். ஆக்சுவலாக கண்டினியூவாக ஃபயர் கொஞ்சம் நேரம் நடந்துச்சு, அப்புறமே எல்லாம்
தெரிஞ்சு போச்சு இவங்களால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. எங்கள் டீம் வந்துருச்சு உள்ள. இந்த ஒரு மொமெண்ட் வந்து லைக் ரொம்ப நீங்கள் இவர் இருந்திருக்கணும் இல்லைன்றதுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணுறீங்க? அவங்க அப்பா இறந்ததுக்கு இல்லை. நான் ஆக்சுவலி நான் லீவ் பிடிச்சி அப்போ தான் போனேன். ஜாயின் பண்ணி ஈவினிங் எங்கள் அப்பா பேசுகிறாங்க என்கிட்ட. ஈவினிங் தம்பி எப்படிப்பா இருக்க? நான் அப்பா நான் வந்துட்டேன்ப்பா, இன்னிலேருந்து நான் மேலே போயிட்டா எனக்கு டவர் கிடைக்காது, அங்கே மொபைல் ஃபெசிலிட்டி கிடையாது, நான் மேலே போயிட்டேன்னா என்னால் உங்களோட பேச முடியாது, வீட்டில் எல்லோரும் பார்த்துக்குவோங்க, நல்லா இருப்பா, ரொம்ப உடம்பு எக்ஸ்ட்ரா பேசுகிறாங்க. என்னோட அப்பா நல்லா பார்த்துருக்கணும், அப்படி பார்த்துக்கணும், ஒய்ஃபை பார்த்துக்கணும், பிள்ளைகளை பார்த்துக்கணும், அம்மாவை பார்த்துக்கணும், நிறைய பேசினார். எனக்கு சரிப்பா ஓகே சொல்லிட்டு நான் போயிட்டு என்னோடய கேம்பில் போய் ரிப்போர்ட் ஆகிட்டு எல்லாம் முடிஞ்சிருச்சு. யதார்த்தமாக ஒரு சான்ஸ் கிடச்சி எல்லாம் வீட்டுக்கு போய் பேசுகிறேன்னா பேசிட்டு வாங்க. அப்போ ஒரு இடத்துல பர்டிகுலர் ஒரு மலையில் ஏறி போகணும், சர்ச் பண்ணணும் டவருக்கு. சர்ச் பண்ணி வீட்டில் பேசுகிறேன், உங்கள்கிட்ட கால் பண்ணி என்ன எப்படி இருக்கீங்க என்னன்னு ஒரே அழுக கரைச்சல். வீட்டில் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மூலம் என்ன மெசேஜ்? அப்பா இந்த மாதிரி தவறிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு என்ன சொல்ல, நேற்றா அப்போ தான் லீவ் முடிச்சு மேலே போயிருக்கேன் நான். அப்புறம் இமிடியட்லி என்னோட என்ன சொல்கிறது கமாண்டர்ஸ்க்கெல்லாம் தெரியப்படுத்தினாங்க இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்கன்னு. என்னால் வர முடியல, எங்கள் அப்பாவை சாவை பார்க்க முடியல. ஏன்னா அன்னைக்கு அந்த கண்டிஷனில் பார்த்தா ஃபுல் ஐஸ் நிறைஞ்சிருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து சாயந்தரம் கிளம்பினா ஃபுல் கான்வாய் எதுவுமே கிடையாது. அங்கே ஒரு ஜீப்பு ஒன்று கொடுத்தாங்க, அதில் ஃபுல்லாக ஐஸ்லாம் நைட்டெல்லாம் ஃபுல்லாக எடுத்து ரிமூவ் பண்ணி முடியலை. உங்கள் பேக்கெல்லாம் உள்ளே வச்சுட்டு அந்த வெஹிக்கிள் போகிற வழி ரோடு ரெடி பண்ணி ஆச்சு. அள்ளி போட்டு காலையில் 4 மணிக்கு மெயின் ரோடு வந்து சேர்ந்தோம். நேராக வந்து ட்ரெயின் பிடிச்சி வரமா 3ஆவது நாள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எங்கள் அப்பா பார்க்க கூட முடியல. அதில் ரொம்ப எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான். மேக்ஸிமம் அதில் மிலிட்ரி பர்சன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60-75% இப்படி தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு காரணத்துக்கு தான் போய் ஜாயின் பண்ண போகிறதுக்கு கூட இன்றைக்கி நினச்சாலும் எங்கள் ஒரு மிராக்கிள் தான். என்னென்னா எங்கள் அம்மாவில் கேட்டு, அம்மா நான் இந்த மாதிரி செலெக்ஷன் போனோம், கையில் காசு இல்லை, என்ன பண்ணலான்னு சுருவா இடத்துல ஒரு 20 ரூபா எதாவது இருந்துச்சு, கொடுத்தாங்க. என்கிட்ட நான் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன். உடுமலைப்பேட்டை போயிட்டு அங்கே செலெக்ஷன் நைட் அங்கே இருந்துட்டு கொஞ்சம் அப்படி சாப்பாடு அங்கே நைட்டு போய் ஸ்டே பண்ணிட்டு காலையில் செலெக்ஷன் முடிச்சுட்டு செக்ஷனுக்கு மிலிட்ரிக்கும் நாங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான். இன்றைக்கி உள்ள காலகட்டம் அப்படி தான் இருக்குது. பாப்பா பிறக்கும்போது இருந்தீங்களா இவங்க கூட இருக்க முடிஞ்சதா இல்லை அப்போ அங்கே? ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும்போது இருந்தேன், 2வது பாப்பா பிறக்கும்போது வர முடியல என்னால். அப்போ ஒரு வார் ப்ராக்டிஸ் அதில் இருந்தாச்சு. கார்கில் அந்த டைமு 1999 2வது பொண்ணு பிறக்கும்போது 6 மந்த் கழிச்சு தான் வந்தாங்க பார்க்குறதுக்கே. உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்களா பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு? அப்போ ஃபோன் வந்துருச்சு, அதாவது லேண்ட்லைனில் தான். அப்போ நம்ம வீட்டு ஆப்போசிட்டில் தான் ஃபோன் இருந்துச்சு. அவங்க வந்து பேசும்போது சொல்லுவாங்க குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு. 1 மந்த் போச்சு, 2 மந்த் போச்சு, குழந்தைய பார்க்கவும் முடியாது. ஃபோனில் என்ன இப்போனா வீடியோ கால் போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குது பேபி அப்படின்னு, பார்க்க முடியாது. அப்போ பக்கத்து வீட்டு அவங்க கூட்டிகிட்டு வந்து நான் மட்டும்தான் போய் பேசுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க குழந்தைய தூக்கிட்டு வாம்மா. குழந்தைய எப்படி தூக்கிட்டு வந்தாங்க, எங்கே எப்படி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஓங்கி வந்து அடி கொடுப்பாங்க. என் பொண்ணை அடி கொடுத்து இந்த அழக்கூடிய சவுண்டு அவங்க கேட்கட்டும் அப்படின்னு. அப்புறம் கேட்பாங்க இவ்வளோ நல்லா அழுகுது, நல்ல சவுண்டு போடுது அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அப்படி தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க 6 மாதம் சென்று. அங்கே ஒரு வாரம் ஃபைட் பண்ணாங்கன்னா இங்கே ஒரு வாரம் நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்கள்ல. பெண் குழந்தைங்களை பத்திரமா வளர்க்கணும், அவங்க எங்கே போனாலும் அவங்க கூட போகணும், வீட்டில் செலவாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே ஒரு பெரிய பாரம் வந்து உங்கள் தலையில் இருந்திருக்கும்ல. அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இவங்க வந்து வெளியில் நிறைய அங்கே ரொம்ப இதாக இருக்கும், எதிரி இதோடு இருக்கக்கூடியவங்க, அவங்க மனநிலை எப்படி இருக்கும் என்னதுன்னு தெரியாது. நம்ம இங்கே உள்ள கஷ்டம், பிள்ளைங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்கன்னா அதை சொன்னான்னா இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகும், இதாகணும் அதுன்னு சொல்லிக்கிட்டு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். சரி கொஞ்சம் விட்டு பிடிப்போன்னு கொஞ்சம் ஏதாவது சொல்லிவிட்டு பிள்ளைங்களே நானே கொண்டு வந்துடுவேன் என் கை வழியிலே. அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, அந்த இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொண்டு வந்து அப்படியே கொண்டு வந்துடுவேன். நான் ஸ்டிட் பண்ணுவேன். ஸ்டிட் பண்ணிட்டு அவங்க கரெக்டாக இப்போ சின்னதாக சொல்கிறேன், அவங்களோட இது 10th அவங்க படிக்கிறாங்கன்னா அந்த நேரத்தில் வந்து எங்கள் வீட்டில் எந்த விதமான டிவி எதுவுமே கிடையாது, எல்லாம் கட்டு, டிவியே கிடையாது, பேக்கப். அவங்க 4 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்கள எழுப்பி அவங்க ஃபுல்லாக டீ போட்டு எல்லாம் அவங்கள படிக்க வைக்கிறது எல்லாமே எனக்கு லெட்டரில். அம்மா என்னையா ஓவராக 4 மணிக்கே எழுப்புனாங்க டாடி அப்படிலாம் எனக்கு கம்ப்ளைண்ட் வரும் அங்கேருந்து. அதுக்கு தனிப்பட்ட முறையில் பேப்பரில் எழுதி அனுப்புவாங்க. அதான் திட்டானா கூட சொல்லுவாங்க இன்னைக்கு டேடி மம்மி பேட் வேர்ட்ஸ் பேசுனாங்க அப்படின்னு நான் சொல்லி எழுதி விட்டுருவோம். நான் வந்து அவங்களுக்கு எப்போ வர்றீங்க அதான் இருக்கும் எவ்ரிடே. என்ன லெட்டர் வீக்லி அப்போ தான் முடிச்சுட்டு போய் ஜாயின் பண்ணியிருப்பேன். அடுத்த லெட்டர் வந்துகிட்டே இருக்கு, எப்போ வர்றீங்க. அதே மாதிரி நான் இன்றைக்கி இந்த மீடியாவில் சொல்ல விரும்புகிறேன் என்னென்னா
ஆர்மிக்காரங்க மாதிரி ஒய்ஃபை லவ் பண்ணக்கூடியது யாருமே இருக்கவே முடியாது. நான் அடித்து சொல்கிறேன், இன்னைக்கு சொல்கிறேன் உண்மை. இது நீங்கள் எவ்வளோதான் தான் சரிதான். ஏன்னா ஆர்மிக்காரன் அந்த மாதிரி ஒய்ஃபை லவ் பண்ணோம்னா குழந்தைகளே அவங்கள மாதிரி யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அவ்வளோ சின்சியர். ஏன்னா அவங்க சில நேரத்தில் ஹார்ட் கத்தலாம், ஆனால் உள்ளே வந்து ஒன்றுமே இருக்காது அவங்கள்ட்ட. அவங்க சும்மா தான் கத்துவாங்க. அண்ட் நீங்கள் 54 ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் இருந்திருக்கீங்க. இன்றைக்கி வந்து எங்களுக்கு தெரியும் ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸை பற்றி. நீங்கள் அவர்களில் ஒருத்தவர்களாக இருப்பீங்க, தீவிரவாதிகள் உங்கள் எதிர்த்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த ராஷ்ட்ரிய ரைஃபிள்ஸில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப சொல்லணும் கண்டிப்பாடி. ஏன்னா எல்லாத்துக்கும் இதே மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு இடத்துல ஒரு சில கம்பெனி போஸ்ட்டு இதை கவர் பண்ணோம், அங்கே உள்ள லோக்கல் ஏரியா ஆப்ரேஷன் இந்த மாதிரி போனோம். எங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டீமாக வந்து நாங்கள் 20 பேர். எங்களோட வேலை என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அதே மாதிரியே நாங்கள் உங்களை பார்த்தாச்சுன்னா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது, நீங்கள் யாருமே சொல்லவே மாட்டாங்க. அது மாதிரி நிறைய டைம் நான் லீவில் கூட வந்திருக்கேன், ஃபுல்லாக தாடியெல்லாம் வச்சுட்டு. அவங்களே என்னங்க நீ தாடி ஆர்மியில் இருக்கீங்களா இல்லையா, தாடியெல்லாம் வச்சுட்டு வரீங்கன்னு சொல்கிற மாதிரி. அந்த மாதிரி தாடி கீடி வச்சு அந்த அந்த யூனிஃபார்மில் ஒரு செட்டாக பிரிவோம். ஒரு 4 பேர் 5 பேர் ஒரு டீமாக ஒரு ஆப்ரேஷன் மாதிரி வெளியில் கிளம்புறோம். ஃபுல் கார்டு. அது எங்கே போகிறோம் என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா நாங்கள் அவங்ககிட்ட கம்யூனிகேஷன் எடுக்கிறது தான் எங்களோட கான்செப்டாக தான். நிறைய இடத்துல போகும்போது சில மேரேஜஸ் நாங்களும் போவோம், அவங்களும் வருவாங்க. அவங்க அந்த பக்கம் சாப்பிடுவாங்க, நாங்கள் இந்த பக்கம் சாப்பிட்டுட்டு கரணம் தப்புனா மாறினோம்னா உண்மை அதான். ராஷ்ட்ரிய ரைஃபிளில் என்னன்னு கேட்டால் இந்த சவுத் சைடில் உள்ளவங்க பாடு எங்களோட கம்யூனிகேஷன் வேறு லெவலில் இருக்கும். இன்றைக்கும் தான் 1971 வாரில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, கம்யூனிகேஷனில் மெட்ராஸ் ரெஜிமெண்ட் அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அதனாலே ஜெயித்தாங்க. எதிரிக்கு நாங்கள் என்ன பேசுகிறோன்னு தெரியவே தெரியாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம ஹிந்தியில் பேசணும்னா நார்மலாக ஹிந்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஆஜா ஜாவ் உதராவ் உதராவ் முடிஞ்சு எல்லாரும் தெரியும். இதே தமிழ்லையும் கன்னடாவிலையும் தெலுங்குலேயும் மலையாளத்தையும் மிக்ஸ் பண்ணி நாங்கள் சொல்லுவோம் ஒவ்வொரு கம்யூனிகேஷனையும். அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் கொடுக்குற கம்யூனிகேஷன் மேலே வாங்கிடுவாங்க. ஆஹா இந்த மாதிரி ஒரு 4 பேர் இந்த ஏரியாவில் வந்துட்டு இந்த மாதிரி இடத்துல வந்து மூவ் பண்ணுறாங்க பார்த்துக்கோங்க, அவங்க அவங்க வேலையை பார்த்துருவாங்க. கரெக்டாக. நீங்கள் எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுவீங்க? மதர் டங் நான் ஆக்சுவலாக நம்மளுக்கு தமிழ் சொல்லவே தேவையில்ல, மலையாளம் பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து கன்னடா எல்லாம் நல்லா புரியும், பேசுகிறது கொஞ்சம். தெலுங்கு அதே மாதிரி நல்லா புரியும், என்ன பேசுனாலும் புரியும், அண்டர்ஸ்டாண்ட். தெலுங்கும் பேசுவோம். அப்போ இந்த 4 லாங்குவேஜ்லேயே அவங்க பேசுகிறது நம்மளுக்கு தெரியும். ஹிந்தியும் பேசுவீங்களா? ஆமாம், ஹிந்தியும் பேசுவோம், இங்கிலீஷும் பேசுவோம். இங்கிலீஷும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் எல்லாமே சேர்த்துட்டு. இந்த மேக்ஸிமம் ஹிந்தியும் இங்கிலீஷும் கம்மியாக வரும் அந்த நேரத்தில் கம்யூனிகேஷன். ஏன்னா நம்மளோட எதிரிக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியாதுன்னு சொல்கிற ஒரு கான்செப்ட் தான், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த ஈவினிங் ஆச்சுன்னா ஆர்ஆரில் இருக்கும்போது முக்கியமான ஒரு விஷயம் தான், யாரும் சொல்ல மாட்டாங்க ஆக்சுவலாடி. நீங்கள் பரவாயில்ல சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க. என்னென்னா இந்த கம்யூனிகேஷன் டைம்னு வரும் 7 to 7:30 அதில் செட்டு வச்சுட்டு நாங்கள் பேசுவோம். அப்போ ஆப்போசிட்டில் வந்து அவனோட கம்யூனிகேஷன் அதில் கனெக்ஷன் ஆகும், அவனுக்கும் தெரியும் கரெக்டாக. நம்மளோட அந்த லிங்கில் வருவான் கரெக்டாக வந்துட்டு, என்ன பண்ணுற, நான் யார் பேசுகிறது தெரியுமா அப்படிலாம் சொல்லுவான். அவன் ஹிந்தியில் பேசுவாங்க. நான் என்ன பேசுகிறேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும் சொல்லுவான். உன் பேர் குமார் தானே, கரெக்டாக சொல்லுவான். உன் பேர் குமார் தானே, நீ அந்த வாட்டர் டேங்க் பக்கத்தில் 2 நாளைக்கு முன்னால் ஒரு கம்பை எடுத்துகிட்டு ஊண்டிட்டு நடந்து மேலே போனேன்ல, நான் எனக்கு தெரியும் ஏதோ ஒரு விஷயமா நீ போயிட்டு இருந்தான், உன்னை அன்னைக்கு அடிப்போம் விட்டோம் உன்னை, உன்னைய நான் விட்டேன் நான் சொல்லுவேன். அதுக்கு அடுத்து இங்கேருந்து அப்படிலாம் ஏன் பேசுவேன், கோலடா நீ வந்து நேரடியாக வா, நேரடியாக பேசுவோம். நீ எதுக்கு ஃபோனில் பேசுகிற, நீ வா நேரடியாக வா. ஒன்றும் நானும் இல்லை, நீ எந்த லாங்குவேஜில்? ஹிந்தியில் பேசிப்பீங்க? ஃபுல் ஹிந்தியில் தான். இதில் அவங்க டெரரிஸ்ட் வந்து ஆக்சுவலாடி அவங்களோட கம்யூனிகேஷன் எங்களுக்கு ஒரு இன்டர்செப்ட் சொல்லுவாங்கள்ல, அதே மாதிரி அவங்க பேசுகிறது எங்களுக்கு வரும். சில நேரத்தில் கரெக்டாக எங்களோட ஃப்ரீக்வன்சியில் வருவான். டெய்லி வருவாங்கன்னா வெள்ளிக்கிழமை சரி கண்டிப்பாடி வருவான். அவன் எனக்கு கிளியராக சொல்லுவான், பேர் குமார், அபுன்னு பேர் மாதிரிட்டு எங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா நீ வா வெளியில் வா பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லுவான். நீ வாடா உண்மை தைரியமானாலும். அப்புறம் கெட்ட வார்த்தை நிறைய பேசுவாங்க, இந்த மாதிரிலாம் ரொம்ப நம்மளை உசு பேத்துவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. நீங்கள் அவர் எவ்வளோ கொண்டாடுறீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனால் எப்பயாவது நீங்கள் சொல்லியிருக்கீங்க அவர்கிட்ட, வந்துருங்க இங்கே எங்கள் கூட இருங்க? சொல்லியிருக்கேன். இவங்க தான் சொல்லுவாங்க, சரி இவ்வளோ நாள் பண்ணிட்டோம்ல, எனக்கு ப்ரொமோஷன் வரும், அந்த இதை வாங்கிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு. நீ பிள்ளைகளை பார்த்துக்கோ,
பிள்ளைகள் தான் நல்லா படிக்குது இல்லை கொஞ்சம் நல்ல நீ எல்லாமே அவங்க தான் பண்ணியிருக்காங்கல்ல சார். இப்போ அவங்க ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு உங்களோட நன்றி என்னங்கன்னா பண்டலாக லவ் லெட்டர் எழுதியிருக்கீங்க. அதனால நீங்கள் வந்து அந்த நன்றியை ஒரு கவிதையாக சொல்கிறீங்க. நீங்கள் ப்ரப்போஸ் ஏன்னா இப்போ வந்து ஃபோன் இருக்குது, வீடியோ கால் இருக்குது, அதை பார்த்துக்கலாம். உங்களுக்கு அந்த ஏக்கமாக அவரை பார்க்கணுன்ற அந்த ஆசை ரொம்ப இருந்திருக்கும்ல? ஆமாம், அது ரொம்ப எப்படா வருவாங்கன்னு ஏதாவது இப்போ ரீசெண்டாக எடுத்தால் ஃபோட்டோவை அனுப்பிவிடுங்கன்னு சொல்லுவேன். லெட்டரில் வச்சு அனுப்பிவிடுவாங்க. ஃபோட்டோ இருக்கிறதே தெரியாமல் மடித்து அப்படியே லெட்ரு கவருக்குள்ளே வச்சு அனுப்பி விட்டுருவாங்க. இல்லைன்னா வீட்டில் இருக்கும்போது குரூப் ஃபோட்டோ ஆட்டு ஸ்டுடியோவில் போய் எடுத்து பார்த்து வச்சுக்கிறது. வீட்டில் பிள்ளைங்களோட சேர்த்து வச்சுக்கிறது. உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தோன்னே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும், பார்த்துட்டே இருப்பேன். அப்படியே நீங்கள் வந்து காதல் கடிதங்கள்லேயே போயிட்டு இருந்தோம். உங்களோட காதல் வந்து இப்போ அழகாக எங்களுக்காக ஒரு ப்ரப்போசல் அவருக்கு பண்ணுங்களேன். ஐ லவ் யூ டா செல்லம், அவ்வளோதான். என்ன சொன்னால் என்ன சொல்ல முடியும்? அவரை பார்த்து பொறுமையாக ஐ லவ் யூ. ஐயோ, எப்பயுமே என்ன சொல்கிறது, உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல. ஒவ்வொரு நாள் உன்னோட நினைப்பு தான் எனக்கு. அது போக நீ எதை பற்றியும் கவலைவிட, நான் வந்துடுவேன் வேகமாக, இது ஒரு சைடு ஓடும். அப்புறமே என்ன சொல்கிறது, நீ அன்னைக்கு அந்த இடத்துக்கு போனவே அப்போ நீ போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, அப்பா என்ன மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது மாதிரி குழந்தைய கூட வரும்போது நீ என்ன சொல்கிறது, அவளை கண்டிக்கிறது வைக்கிறது எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு பெருமையாக தான் இருக்குது. எனக்கு நான் என்னை பொறுத்தல 50-50லாம் சொல்ல மாட்டேன். நான் 40-60 தான் சொல்லுவேன். எங்களுக்கு நிறைய நீங்கள் அவங்க சொல்ல தெரில, அவங்களுக்கு ஆக்சுவலாக நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி. பிக் சல்யூட் உங்கள் 2 பேருக்குமே. எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறோம். அண்ட் நம்ம நாட்டுக்காக நீங்கள் பண்ண அனைத்து விஷயங்களுக்கும் ரொம்ப நன்றி சார். MCR Pure Cotton Club, formals and casual shirts. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.